வணக்கம். நம்ம இன்னைக்கு உயிர்வேலி மரங்கள பத்தி பார்க்குறோம். உயிர்வேலி மரங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நிலம் வடிவமைச்சது லைட்டா சின்ன விரிவாக்கம் குடுத்துர்றேன். ஆ நம்ம நிலம் வந்து சிறிது சிறிதாத நிலங்கள் வந்து சேமிச்சோம். வாங்குனோம். அப்போ ஒரு கட்டத்தில வந்து ஒரு பகுதி வந்து வாங்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்ச இடம். ஆம் அதுவரையிலும் அவங்க வந்து நீண்ட கால தரிசா தான் இருந்துச்சு. சுமார் 20 வருடத்துக்கு மேல வந்து அருகே இருக்க நிலம் வந்து தரிசா இருந்திருக்கு. நம்ம நிலம் வாங்கின பிறகு தான் அந்த பக்கத்தில் இருக்க அருகே இருக்க விவசாயி விவசாயம் பண்ணணும்னு ஆரம்பித்தார். அதனால் அந்த நிலம் வந்து வாங்கவே முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு யோசித்தோம். நம்ம கம்பி வேலி அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டே போகிறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. இப்போ உயிர்வேலி மரம் வைக்கலாம் அப்படின்னு நண்பர்கள் நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி அதுக்கடுத்து உயிர்வேலி மரம் வைக்க ஆரம்பித்தோம். என்னென்ன மரங்கள் முதல் செலக்ட் பண்ணேன்னா சவுக்கு, மாகனி, அதுக்கடுத்து வந்து கலாக்காய், இந்த 3 மரம். அதுக்கு முன்னாடி இந்த நிலம் மண் வந்து என்ன மண்ணுனா செம்மண் சரளை. இந்த 1 ஏக்கர் வந்து செம்மண் சரளை கலந்த மண். தண்ணீர் தேங்கவே தேங்காது. எவ்வளோ பெரிய மழை பெஞ்சாலும் 1 நாள் 2 நாளில் நிலம் வந்து காஞ்சி போன மழை பெய்யாத மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சரளை. ஜிக்ஜாக் முறையில் அவுட்டரில் நம்ம நிலத்தோட அவுட்ரு பகுதியில் சவுக்கு மரம் வந்து ஜிக்ஜாக் முறையில் 1.5 அடிக்கு 1.5 அடி ஜிக்ஜாக் முறையில் வந்து அவுட்ரு பகுதியில் கரெக்டாக வந்து சவுக்கு வந்து நட்டோம். நடவு பண்ணிவிட்டு அந்த சவுக்கு நடவு பண்ணதுலேருந்து ஒரு 1/2 அடி தள்ளி மாகனி மரம் வந்து வச்சோம். மாகனி மரம் வச்சது வந்து ஒரே ஒரு மரம் மட்டும்தான் கரெக்டாக நல்லா வளர்ந்துருக்கு. அது எந்த இடம்னா அந்த பைப் லைன் பதிச்சிருப்போம்ல, பதிச்ச இடத்துல அருகே ரொம்ப நெருக்கி இருக்கிற இடத்துல மட்டும்தான், அந்த தண்ணீர் சொட்டு சொட்டாக விழுகிற இடத்துல மட்டும்தான் மாகனி வந்திருக்கு. மற்ற இடத்துலலாம் வரல. காரணம் வந்து நம்ம தோட்டத்தில் பராமரிப்பு வந்து பண்ணலை. மாமனாருடைய உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாதனால கொஞ்சம் பராமரிப்பும் அவராலேயும் பண்ண முடியல. அதுதான் காரணம். தண்ணீர் ரெகுலராக விட்டுருந்தாங்கன்னா கட்டாயம் நல்லா வளர்ந்துருக்கும். அதுக்கடுத்து இந்த சவுக்கு நடவு பண்ணிவிட்டு அடுத்த அடுக்கை வந்து 1/2 அடி தள்ளியே மாகனி வச்சோம். அதுக்கடுத்து அதிலிருந்து 8 அடி தள்ளி வந்து கலாக்காய் வந்து வச்சோம். கலாக்காய் வந்து 8 அடிக்கு 8 அடி இடைவெளியில் கலாக்காய் மரம் வச்சோம். நடவு பண்ண 6ஆவது மாதமே பூக்கள் வர ஆரம்பித்து அந்த பூக்கள்லாம் ஊற்று விட்டுட்டோம். இப்போ 18ஆவது மாதம் ஆகுது. இந்த 18ஆம் மாதம் இப்போ காய்களும் பூக்களும் நிறையா இருக்குது. இனி அடுத்த வருடம் வந்து சிறிது அதிகமாகவே இருக்கும். கலாக்காய் வச்சதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, நம்ம வந்து கிராம பகுதியில் இருக்கிறதுனால கலாக்காயை விற்பனை பண்ணுறது, குழந்தைகளுக்கு விற்பனை பண்ணுறது சரி, அல்லது பிற்காலத்தில் நான் மதிப்பு கூட்டு பொருள் ரெடி பண்ணுறதா இருந்தாலும் இந்த கலாக்காயில் ஒரு மதிப்பு கூட்டு பொருளும் ரெடி பண்ணிக்கலாம். அந்த அர்த்தத்தில் தான் கலாக்காய் வச்சோம். இதில் என்ன தவறு நடந்துச்சு அப்படின்னா, இதுவரையிலும் உள்ளே வந்து டிராக்டர் வந்து போயிட்டு வந்தது. இப்போ இடையில வந்து அந்த 8 அடி இடைவெளியில் வந்து டிராக்டர் போக முடியாமல் இருக்குது. அதில் வந்து இடைப்பட்ட இடத்துல வரும் ஆவணி மாதம் வந்து இடைப்பட்ட இடத்துல வந்து டிம்பர் மரங்களை 8 அடிக்கு 8 அடி